இன்னைக்கு என்ன செகண்ட் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தோட வீட்டு தர சபரி இருக்கா இல்லையா, ஸோ அவர் வந்து பார்வதியை வேலை சொல்லியிருக்காங்க. வேலை வந்து பார்வதி எப்பயும் போல செய்ய மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண வராரு, பேச வராரு. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது கூட விக்ரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கூட விக்ரம் சேர்த்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சமாச்சும் நியாயமாக நடந்துக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்ப போல இருக்குது. ஸோ அப்போ பார்வதி பிடிச்சிட்டாங்க. என் நியாயத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க, நான் என்ன பண்ணி எனக்கு தெரியும், என் நியாயத்தை பற்றி நீங்கள் பேச ஒன்றும் அவசியம் இல்லை, முதல்ல நீங்கள் நியாயமாக நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சபரிக்கு வந்து வீட்டு தலைக்கு விக்ரம் சப்போர்ட்டுக்கு வரும். கூடவே கமருதீன் சேர்ந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டார். ஏன்னா எப்பவுமே அவங்களுக்கு ஒரு டீம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்னு அவர் தான் வந்து நிற்பார். ஸோ சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அதெல்லாம் வளர்ப்பு அப்படி தான், வளர்ப்புலாம் ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. இந்த வளர்ப்பு அப்படிங்கிற வார்த்தையை கமருதீன்ட்ட இன்றைக்கி நேற்று போன வாரம் இல்லைங்க, ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வாரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாய் கரெக்டாக பேசுங்க, ஃபேமிலி பற்றி பேசாதீங்க, வளர்ப்பை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் சொன்னாலும் அதை இன்னுமே சொல்லிட்டு தான் இருக்கிறாரு, பேசிக்கிட்டே தான் இருக்கார். பார்வதி அப்பயுமே கூட ஓயில நீங்கள் வந்து சும்மா வக்கரமாக நடந்துக்கிறீங்க, இவங்க ஆகுன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க எப்பவுமே. பார்வதி ஏதோ சமாளிக்க முடியல அப்படிங்கும்போது ஆண் புத்தி, நான் பொம்பளை மாதிரி நடந்துக்கிறியா, நான் வந்து வீக்குன்னு நினைக்கிறியா, நீ ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறியா, நீ வந்து மசிலை காமிக்கிறியா, அப்படி இப்படின்னு பேசி வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வக்கர புத்தின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்துட்டாங்க. அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல, சமாளிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி சோஷியலான ஏதோ ஒரு டாபிக், ஏதோ ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு அதை போட்டு அவங்களை அந்த மாதிரி டார்கெட் பண்ணி அப்படி கார்னர் பண்ணுற மாதிரி நடந்துப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீ வக்கர புத்தியில் ஏன்ட்ட காமிக்காத, உன் வக்கர புத்தி ஏன்ட்ட மட்டும் தான் காமிப்பியா, மற்றவங்களாம் காமிக்க மாட்டியா, ஏன் நான் மட்டும் தான் உனக்கு இழிச்சு வாயா, நானா பொண்ணுன்னா உனக்கு அவ்வளோ இலக்காரம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஒரு ஆங்கிளில் வராங்க. சமாளிக்க முடியல அப்படின்னா உடனே இந்த ஆங்கிளில் இங்கே எப்பவுமே பார்வதி வந்துடுவாங்க. ஆக மொத்தம் விக்ரம் ஒருத்தர்கிட்ட கமருதீனும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஆட்கள் ஒருத்தர் சப்போர்ட்டாக மாற்றி அவங்கள அடித்து தாக்கிட்டே இருக்கிறாங்க. விக்ரம் எதுவும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. விக்ரமும் நேற்று வந்து பார்த்தா விக்ரம் சேவ் பண்ணது மட்டும் ஃபேஸ் பண்ணுற லுக் டிஃப்ரெண்ட் இல்லாமல் அவர் பேச்சு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. நிறையா ஒரு காமெடி பண்ணுறேன், கலாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பார்வதி மாதிரி இமிடேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் இறங்கிட்டார். ஸோ அந்த மாதிரி முடிஞ்சால் அவரும் டிஃப்ரெண்ட் பண்ணிட்டு தான் வராரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை திருப்பி அடிச்சுட்டே தான் இருக்காங்க. இத்தனை டைம் விஜய் சேதுபதி சொல்லியுமே கூட அந்த வளர்ப்பை பற்றி கமருதீன் பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதுவும் அவர் டேரெக்டாக சொல்கிறாரு, அப்படி தான் பேசுவேன், ஏன்னா வளர்ப்பை பற்றி பேசாதீங்கன்னு விக்ரம் சொன்னாலுமே கூட நான் அப்படி தான் பேசுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெக்ரெட் இல்லாமல், ஐயா தெரியாமல் மறுபடி வார்த்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் போனதுக்கப்புறம் விக்ரம் நல்லா டென்ஷன் ஆகிட்டார். வளர்ப்பை பற்றி யார் பேசுறது, அவங்க பேசலாம், நீ பேசணும், நீ தானே பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரொம்ப கோவம் நல்லா கத்த ஆரம்பிச்சார். ஸோ கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் போச்சு, அது வேறு எங்கேயோ வேறு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உணர்ந்த கமருதீன் சாரி அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்ல வராரு. அது இன்னும் ப்ரமோவில் வரல, பட் அவர் சாரி கேட்க வராரு அப்படின்னு நல்லாவே நமக்கு தெரியுது, புரிஞ்சிக்க முடியுது. ஸோ எவ்வளோதான் சொன்னாலும் அவர் திருந்தவும் மாட்டார், மற்ற யாரும் திருந்திக்க மாட்டாங்க. நீங்கள் பார்வதியும் கமருதீனும் சேர்ந்துக்கிட்டு அல்டாசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க.